ஹிந்தி படிக்காதேன்னு சொல்கிறாங்க. ஹிந்தி படிக்காதேங்கிறது அது முட்டாள்தனமான பேச்சு. அவங்களுடைய சொந்த மொழிய யார் வேணாலும் படிக்கலாம். அது ஹிந்தி படிக்காத, இந்திய திணிக்காத அந்த இட்லியே உப்புமாவாது. இந்திய திணிக்காத அந்த இட்லியே உப்புமாவாது. அவங்க சுயநலத்துக்கு அவங்க படிக்கலாம். அது அவங்க போய் யாரும் படிக்காதேன்னு இவங்க வற்புறுத்தக்கூடாது. எனக்கு ஹிந்தி தெரியும். நான் ஹிந்தி எழுதுவேன், படிப்பேன். ஆனால் பேச தான் தெரியாது. ஹிந்தி எழுதுவேன் நான். அதனால எல்லா லாங்குவேஜை கற்றுனா எல்லா நாடுக்கும் போகலாம். இப்போ நீங்கள் ஹிந்தி படிச்சாலும் நீங்கள் மட்டும் வெளி உலகம் சுற்றிட்டு வரீங்க. நாங்கள் இங்கே அடிமாடு மாதிரி அடிமையாக இங்கே தமிழ்நாட்டிலே உட்காந்து இருக்கணுமா? அவங்களுக்கு போதும். எனக்கு தேவை எக்ஸ்ட்ரா மொழி, எனக்கு தேவையாச்சா? நான் படிக்கணும்னு ஆர்வப்படுறேன். அதையே நீங்கள் படிக்காதேன்றீங்க. எனக்கு விருப்பம் இருக்குது, நான் படிக்கிறேன். ஹிந்தி படிக்கிறா எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னாலும் எனக்கு தேவை ஹிந்தி தேவை. எனக்கு ஹிந்தி நான் படிப்பேன், ஹிந்தி பேசுவேன். அதாவது ஒருத்தன் வளர்றான்னா அவனை அப்படியே அமுகக்கூடாது, வளர விடணும். அவனை நீ எப்படின்னா சாமி கும்பிடாத நீ திட்டுத்தனமாக போய் சாமி கும்பிட்றி. அது எப்படி? அது சாமி கும்பிடாதன்னு சொல்கிறீங்க, நான் கும்பிடல. நீ மட்டும் திட்டுத்தனமாக சாமி என்னை காப்பாற்றி, என் குடும்பத்தை காப்பாற்றி, என் பேர பிள்ளைங்களை காப்பாற்றி, எங்கள் ஆயுள் போதும் என் பிள்ளைங்களை. அப்போ நீ எப்படி திட்டுத்தனமாக கும்பிட்ற? நீ ஹிந்தி படிக்காத, உன் குடும்பமே ஹிந்தி திட்டுத்தனமாக படிக்குத. அது அப்போ என்ன பண்ணலாம் அவங்களெல்லாம்? ஹிந்தி படிக்காத சொல்ல ஒத்துக்கிற, நீ ஏன் ஹிந்தி படிக்கிற? அப்போ என்னை மட்டம் தட்டுற, நீ என்னை அடிமாடாக ஆக்கிடுற. அப்போ நாங்களாம் அடிமாடு மாதிரி. சொல்கிறவனுக்கு தான் அறிவில்லை, கேட்குறவனுக்கு கூட அறிவில்லை அப்படின்னு தான் நான் விவரமாக சொல்லுவேன். மக்கள் கேட்குறாங்க, மக்கள் அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. மக்களை எதுக்கு படிக்கிறாங்க, என்னத்துக்கு படிக்கணும்? மக்கள் எதுக்கு சொல்கிறாங்க? மக்களை பற்றி விடுங்க. நம்ம படிக்கிறோம், நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கு நான் படிக்கிறேன். ஹிந்தி எழுத்து எனக்கு ரொம்ப அழகாக பிடிக்கும். ஏன்னா கூட அழகாக தெலுங்கு எழுத முடியுமா? கையில் தெலுங்கு எழுத்து எழுத கஷ்டம் இல்லை. ஹிந்தி ஒரே கோடு அப்படியே அழகாக எழுதிட்டு வந்துடலாம். தெலுங்கு எழுதுனா கை சுழுக்கு பிடிச்சிக்கும். அது அப்படியே கோலம் போட்ட மாதிரி இருக்கும். தெலுங்கு, கன்னடம், அந்த மலையாள எழுத்துலாம் பார்த்துக்கிறியா நீ? கையை சுழுக்கு பிடிச்சி நீ ஒரு அமிர்தஞ்சனமாக தேய்க்கணும் நீ கையில். ஹிந்தி நல்லா இருக்கும், எழுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஹிந்தி திணிக்காத இட்லியா உப்புமாவாது. இந்தியை திணிக்காத யார் வாயில் போய் திணிக்கிறாங்க இந்தியா? அவங்களுடைய விருப்பம் ஹிந்தி படிக்கலாம். நான் படிப்பேன், ஹிந்தி படிப்பேன். என்னை வேணா கூப்பிடு, நான் எல்லாம் ஃப்ரீயாக கூப்பிடு, நான் வேணா வரேன். எல்லா ஊருக்கு நான் ஹிந்தி பேசுகிறேன். நான் அவங்க கூட ஹிந்தி பேச விட சொல்லி யாருக்கு விடுறேன்? அவன் யார்? அவன் என்ன ஹிந்தி பேச விடுத? என் உரிமை நான் பேசுகிறேன். தமிழ் படித்தா மாடு தான் மேய்க்கணும். தமிழ் படித்தா சென்னையில் மாடு மட்டும்தான் மேய்க்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. தமிழில் மாடு மேய்க்கலாம். இங்கிலீஷ் சூப்பராக. சும்மா அவங்க சுயநலத்துக்கும் அவங்க அரசியலில் அவங்களே பரம்பரையாக இருக்கணுன்றதுக்காக ஹிந்தி படிக்காதுன்னா. ஹிந்தி படித்தா நீ பெரிய ஆகிடுவேன். ஆமாம், எல்லா லாங்குவேஜ் அவனை மிலிட்ரியில் கூப்பிடுவான், ரயில்வேல கூப்பிடுவான், கிரிக்கெட்டில் கூப்பிடுவான். அகில இந்தியா லெவலில் ஹிந்தி படிச்சிருந்தா தானே கூப்பிடுவான். அங்கே எல்லா லாங்குவேஜும் அங்கே படிச்சிருப்பான், ஹிந்திக்காரங்க படிச்சிருப்பான். நம்ம படிச்சிருக்க முடியுமா ஹிந்தி? அங்கே போய் சொன்னால் அவனுக்கு புரியுமா சொல்லுங்க? அங்கே போய் தமிழை படிச்சு பண்ணினா தொட்டி விட்ருவோம், உன் நாட்டுக்கே ஓடுன்னு. அவங்க வேணான்னா அப்படி சொன்னா தானே அவங்க வளர முடியும் ஆட்சியில். நாங்களாம் அடிமாடா அப்படியே இருக்கணும். அப்போ தானே அந்த கட்சி வளரும். இப்போ 5 மொழி பட்சமாக அவன் அறிவாளி, 2 மொழி வச்சு மாடு மேய்ச்சின்னு தான் கிடக்கணும். இங்கே மாடு தான் மேய்க்கணும். மாடு அப்படியே சுற்றிட்டு மாடு மேய்ச்சி சாணி வாரிட்டு இந்த சில்லற வேலையை செய்து தான் வரணும். ஹிந்திங்கிறது ஒரு பொதுமொழி. அது யாரும் இந்தியா திணிக்காத என்ன இட்லியே உப்புமாவாது வாயில் போய் திணிக்கிறதுக்கு. என்னத்தை திணிக்கிறேன்னு? எல்லா லாங்குவேஜும் படித்தாதான் நல்லது நமக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை ரொம்ப போராடுறாரு. என்னத்துக்கு? இங்க ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரணும். இருக்கிற கல்வியை ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கையை என்ன வேணுமா? தலைவர் அண்ணாமலை. ஆமா, கரெக்டு. போராடுறாரு. எதுக்கு ஹிந்தி படிக்கணும்னா? அரசியல்வாதிங்க குடும்பமே ஹிந்தி திட்டுத்தனமா படிக்கிறாங்க. உங்க வெளியே ஜனங்கள் ஏமாத்துறாங்க ஹிந்தி. ஆனால் அவங்க படிக்கிறாங்க. பேர பிள்ளைங்களாம் படிக்குது. வேண்டாம், வீட்டில் போய் புக்கு வாங்கி பசங்கிட்ட பாருங்கள். எலிமெண்ட்ரி ஸ்கூலு, மெட்ரிகுலர்ஸ், அங்கே புக்கு என்ன புக் படிக்கிற அவங்க புக்கை வாங்கி பாருங்கள், ஹிந்தி படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீ முட்டாளே, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஜாலரா தூக்கின்னு கிடக்கணுமாப்பா? ஹிந்தி படிக்கிறான். ஹிந்தி எதுக்கு படிக்கிறான்? அவன் பிள்ளைங்க தான் படிக்கணும். நம்மளாம் முட்டாளுங்களா? நம்மளாம் ஹிந்தி நான் படிப்பேன். சின்ன வயசுலேருந்து நான் ப்ரீகேஜிலேருந்து படிக்கிறேன். நானும் ஒரு இடத்துல வேலை செய்தவன் தான். அவன் எனக்கு சொல்லி கொடுத்தான், முட்டாளே நீ தமிழ் மட்டும் படிக்காத, இதையும் கற்றுக்கணும். அவன் சொல்லி கொடுத்தான். அவன் சொல்லி உங்கள் பேரை, உங்கள் பேரையே நான் ஏதும் இப்போ கைப்பட எழுதி காமிக்கணுமா? அது கூட டிவியில் போடுங்க, நான் எழுதி காமிக்கிறேன்.
உங்களுக்கு ஹிந்தி பயனுள்ளதா இருந்துச்சா வாழ்க்கையில? ஆ? யூஸ் ஆச்சா? ஆ? ஹிந்தி ஆ, உங்க வாழ்க்கையில பயனுள்ளதா இருந்துச்சா? பயனோ பயன் இல்லையோ அது நமக்கு தேவை. ஒரு வீட்டில் தெரியாத ஊருக்கு போயிடுற, திடீர் போர்டை பார்க்குற ஹிந்தியில் எழுதியிருப்பான். அப்போ நம்ம படித்தானா பரவாயில்ல, இது இந்த ஊருலாம் நமக்கு தெரியும்ல. ஹிந்தி படிக்காதுன்னா உன்னை முட்டாள அடி முட்டாளாக்குறான் உன்னை. நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்துக்கிறோம், அந்த 6 அறிவை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் அப்படித்தானே இருக்க விரும்புறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் விரும்பல, இவங்க அரசியல் நோக்கத்தோட அவங்க பணம் சம்பாதிக்கணும், அதை வியாபாரமா ஆக்குறாங்க. அரசியலை வியாபாரமா ஆக்குறாங்க. ஹிந்திங்கிறது எது? என் சுயம்னு நான் சொந்த நான் என்னை எவனா அந்த கடை பையனா நீ சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் படிக்கிறேன், நீ அதை நீ படிக்க. நீ அப்போ உங்கள் பேர பிள்ளைங்களாம் உங்கள் வீட்டுக்கு வர, உங்கள் வீட்டில் ஹிந்தி பசங்க புக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த புக்கை எடுத்து கொளுத்திடுறீங்களா? நான் கேட்குறேன், புக்கை எடுத்து கொளுத்திடுறீங்களா? இங்கே ஹிந்தி படிக்க மாட்டேன்னு. அப்போ நீங்கள் திட்டத்தனமாக ஹிந்தி படிப்பீங்க, நாங்கள் மட்டும் ஹிந்தி படிக்கக்கூடாதா? ஹிந்திங்கிறது நீ சொல்லக்கூடாது, நீ படிக்க. நான் அது என் சொந்த விஷயம், நான் படிப்பேன். இங்கிலீஷும் வேணும், ஹிந்தியே வேணும். ஹிந்தியே நான் எழுதுவேன். அம்மா நீ எழுதுமா, அப்பா நீ எழுதுமா, கூப்பிட்டு விட்டு நான் எழுதி காமிக்கிறேன்.